எனக்கு மட்டும் தான் இப்படி நடக்குதா? இல்ல யாருக்கெல்லாம் இப்படி நடக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. அது என்ன நடந்ததுன்றத நான் லாஸ்ட்டா சொல்றேன். மார்னிங் பார்த்தீங்கன்னா, எங்க வீட்ல என் ஹஸ்பண்டுக்கு இதுதாங்க பிரேக்ஃபாஸ்ட்டு. ஒரே ஃப்ரூட்ஸா தான் சாப்பிட போறேன் அப்டின்னாரு. சரி, கொஞ்சமாவது டிஃபன் சாப்பிடுப்பான்னா கேட்கவே மாட்றாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா, பப்பாயா. இது அப்புறமா குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு. அன்னாச்சி பழம் இன்னும் ஒரு நாள் விட்டிருந்தா கூட வேஸ்ட்டா போயிருக்குங்க. இது வந்து ஒரு ட்ரிக்ஸா இந்த மாதிரி கட் பண்ணா அழகா மேல் இது அப்படியே வந்துடுது. இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்க. எனக்கு அன்னாச்சி பழம்லாம் சாப்பிட்டோன்னா பயங்கரமா வாய் கூச ஆரம்பிச்சுருங்க. என் ஹஸ்பண்டுக்கு அப்படியே ஆப்போசிட். அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு நாள் ஃபுல்லா இந்த பழத்த குடுத்தாலும் சாப்பிடுவாரு. யாரெல்லாம் இந்த மாதிரின்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் சேமியா தான் குடுத்துருந்தேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சர்க்கரை வச்சு சாப்பிட்டேங்க. மாடிக்கு போய் உட்காந்துட்டு, அவரு தீனி வச்சுட்டு இருந்தாரு. சரி நான் சாப்பிடலாமேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்ப இந்த கோழிங்க பார்த்தீங்கன்னா, பார்த்துட்டு குடுகுடுன்னு ஓடி வந்துடுறாங்கங்க. என்னோட தட்டிலே ஏறி உட்காந்துப்பாங்க போல. அந்த மாரி இருக்காங்க. பயங்கர வாலுங்க. எல்லாம் வாலு சுட்டி பசங்க. நான் அதுக்கு போட்டது பார்த்தீங்கன்னா, கூண்டுக்குள்ள இருக்கிற கோழி வந்து இவங்களுக்கு தான் போடுறேன்ட்டு எகிறி எகிறி வராங்க. அதுங்களுக்கு அந்த கூண்டுக்குள்ள இருக்கணும் அப்படின்றது தெரியல. அதேமாரி அவங்களுக்கு தீனி போடும்போது பார்த்தீங்கன்னா வந்து, உள்ள தானே இருக்கு. ஆனாலும் அந்த மண்ணை எப்படி கிளறி கிளறி சாப்பிடும். அந்த பழக்கம் அப்படியே வருங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்குங்க இந்த கோழிங்க. இவங்க 3 நாளைக்கு ஒரு முட்டை தான் போடுறாங்கங்க. அதனாலேயே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இவரு பாருங்க எப்படி எட்டி எட்டி பார்த்துன்னு இருக்காரு. வேணுமா சேமியா உப்புமா சாப்பிட்ணுமா. ரொம்ப வந்து பாசக்கார புள்ளைங்க இந்த புள்ளைங்க. ஸோ அந்த மாரி இருக்காங்க. எங்க வீட்ல இந்த சங்குப்பூ வந்து திடீர்னு பூக்க ஆரம்பிக்குதுங்க. நேத்து பூத்து இருந்தது நெறைய பூவு. இன்னைக்கும் நெறைய பூ பூத்து இருந்தது. சரி இத வச்சு சூப்பரா ஒரு டிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நானும் ஹஸ்பண்டும் பேசிட்டு இருந்தோம். இந்த கோழிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இங்கத்துக்கும் அங்கத்துக்கும் ஓடிட்டு இருந்தாங்க. ஒரே பார்த்தீங்கன்னா, வாலு புள்ளைங்க இவங்க. உட்டா நம்ம தட்டுல ஏறி உட்காந்துருவாங்க. அந்த மாதிரி புள்ளைங்க. புள்ளைங்கள மாரியே இருக்குங்க இந்த கோழிங்க. செடி சன்லலாம் வந்து ஏறிட்டு இருந்ததுங்க. என் ஹஸ்பண்ட் பூலாம் பறிச்சு குடுத்துட்டு இருந்தாரு. நான் காமெடி பண்ணிட்டு இருந்தேன். "நீ என்னப்பா இல தலையிலே இன்னைக்கு ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டியா?" அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிச்சிட்டு இருந்தேன். ஏன்னா ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு முட்டை மட்டும் போட்டு இதிலேயே ஃப்ரை பண்ணி குடுன்னாரு. எண்ணெய் போடாம எப்படிங்க இது பண்ண முடியும்? செம்ம டென்ஷன் எனக்கு. எங்க அப்பா வீட்டுக்கு வந்திருந்தாரு. பார்த்தா உடம்பு முடியல. ரொம்ப உடம்பு பயங்கர டயர்டா இருக்கு அப்படின்னாரு. சரி வாப்பா போய் ஹாஸ்பிட்டல்ல பார்க்கலான்னு போனோங்க. போனா பக்கத்துல தான் இருக்கிற சின்ன ஸ்டான்லி தான். ஸோ அங்க தான் கூட்டிட்டு போயிருந்தேன். ஸோ அங்க போனா பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க. பிளட் டெஸ்ட். அவரால ரொம்ப முடியல. அதனால படுத்துக்கிட்டாரு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கும், பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கும் இருக்கிற ஒரே டிஃப்ரென்ஸ் இதுதாங்க. போன உடனே பார்க்க மாட்டாங்க. நம்ம பொறுமையா வெயிட் பண்ணணும். அதுக்காக சரின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் நேத்து தாங்க 3 வீடியோ போட்டிருந்தேன். அதாவது ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். ஆனா பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு என்னால ஷார்ட்ஸே போட முடியாத லெவலுக்கு ஆன மாரி ஒரு ஃபீலிங். ஏன்னா நான் வீட்டுக்கும், ஹாஸ்பிட்டலுக்கும் நடக்கிற மாதிரி இருந்தது. அதனால ரொம்ப கஷ்டமா இருந்தது. எங்க அப்பாவுக்கு வந்து ஓகே செக் பண்ணியிருக்காங்க. நான் என்னன்றத அடுத்த வீடியோல சொல்றேன்.